அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதிலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இவரோட பெற்றோர் பெயர் அருணாச்சலம் விசாலாட்சி. எப்போ பிறந்திருக்காங்கன்னா 13/4/1930 அன்று பிறந்திருக்காரு. 8/10/1969 அன்று இயற்கை எழுதியிருக்காரு. இவர் மக்கள் கவிஞர் என்றும் பட்டுக்கோட்டையார் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், பாடலாசிரியர், சிந்தனையாளர் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இவர் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியதான் இவரோட சிறப்பே. இவரோட முதல் திரைப்படம் எதுன்னு பார்த்தோன்னா படித்த பெண். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியதால் இவர் பாட்டாளி கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் பாரதிதாசன் அவர்களால் எனது வலதுகை என்று புகழப்பட்டவர். ஜீவானந்தம் அவர்களால் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று புகழப்பட்டவர். உடுமலை நாராயண கவி அவர்கள் இவரை நீ கோட்டை நான் பேட்டை என கூறியுள்ளார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 6 வருட காலத்திற்குள் 250க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. அதாவது இவர் பாடல்கள் எழுதப்பட்ட காலம் எதிலிருந்து எது வரைக்கும்னா 1954 1959 வரை. இவருக்கு தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் கட்டியிருக்கு. எந்த ஆண்டு கட்டியிருக்குன்னா 2000 பட்டுக்கோட்டையில் கட்டியிருக்கு. அங்கே இவரோட மார்பளவு சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவருடைய பாடல்கள் எல்லாமே 1993 நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவரோட முதல் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் அப்படிங்கிறதான் இவரோட முதல் பாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.